போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் ட்ரக் மாடல் ஒரு பார்வை. ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு இந்தியாவில் இருந்து போதை மருந்துகள் கடத்தப்படுவதாக தகவல் தெரிய வந்தது. இது குறித்து DEA அமைப்பினர் நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கும் இந்திய போதை மருந்து தடுப்பு பிரிவிற்கும் தகவல் அளித்தனர். உலகமே அதிர்ந்து போயிருக்கும் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தலைவனான திமுகவை சேர்ந்த ஜாஃபர் சாதிக் குறித்து மத்திய புலனாய்வுத்துறையான CBIக்கு வந்திருந்த ஒரு புகாரின் அடிப்படையில் நாம் நமது விசாரணையை துவக்கிய பொழுது நமக்கு கிடைத்த தகவல்கள் அதிர்ச்சி அளிக்கக்கூடியவையாக இருந்தது. குழந்தைகளுக்கான உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்ற ஒரு இடத்தில் 3 பேரை சுற்றி வளைத்து பிடித்தனர். அங்கு சூடோபிடரைன் என்கின்ற போதைப் பொருள் தயாரிப்பில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் வேதிப்பொருளை கைப்பற்றினர். உணவுப் பொருட்களில் இந்த ரா மெட்டீரியலை கலந்து கொண்டிருந்த 3 பேரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள். தமிழகத்தின் ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தின் உட்பிரிவான அயலக அணியின் சென்னை மேற்கு மாவட்ட அமைப்பாளரான ஜாஃபர் சாதிக் என்பவர்தான் இதற்கு முதலாகவும் மூளையாகவும் செயல்பட்டு வருபவர் என்கின்ற தகவல் வெளிவந்தது. திமுக அரசின் முதலமைச்சர் ஸ்டாலினின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கும் தமிழக காவல்துறை தலைவரே உலகம் முழுவதும் இருக்கும் காவல்துறையினரால் தேடப்படும் குற்றவாளியான ஜாஃபர் சாதிக்கிற்கு பரிசளித்து பாராட்டி புகைப்படமும் எடுத்திருக்கின்றார். இதன் மூலம் திமுக அரசு அதிகாரத்தின் துணையுடன் தான் ஜாஃபர் சாதிக் போதைப் பொருள் கடத்தியிருக்க முடியும் என்று ஒரு சாமானியனுக்கு கூட சந்தேகம் எழுகின்றது. திமுக அரசு பதவியேற்ற நாளில் இருந்து தமிழ்நாட்டில் போதைப் பொருள் கட்டுப்பாடற்று பரவி விரவி இருக்கின்றது என்று எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சட்டமன்றத்தில் பல முறை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆளும் அரசின் அதிகாரம் நிறைந்த ஆக்டோபஸ் கைகளின் ஆசீர்வாதத்துடன் தான் தமிழகம் தாண்டி இந்தியா தாண்டி உலகம் முழுவதும் போதைப் பொருட்களை ஏறத்தாழ 2000 கோடி மதிப்பிலான வேதிப்பொருள் திமுகவின் ஆதரவுடன் தான் கடத்தப்பட்டிருக்கலாம் என்று தமிழக மக்கள் சந்தேகப்படுகின்றார்கள். இதே போல அண்மையில் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை நகராட்சி வார்டு திமுக கவுன்சிலர் சர்ஃபராஸ் நவாஸ் மற்றும் கீழக்கரை திமுக முன்னாள் கவுன்சிலர் ஜெயினுதீன் என்பவரும் இலங்கைக்கு கடல் வழியாக கொக்கைன் கடத்தியதாக கைது செய்யப்பட்டனர். அப்போதே இது குறித்து எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சுமார் 360 கோடி ரூபாய் மதிப்பில் உள்ள போதைப் பொருள் அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த கவுன்சிலருக்கு தொடர்பு இருப்பதாக பத்திரிகையிலே செய்தி வந்திருக்கின்றன. கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் இப்படி கண்டுபிடிக்க முடியாமல் எவ்வளவு போதைப் பொருள் கடத்தப்பட்டுள்ளன. இன்று அவர் கூற்று உண்மையாகி 2000 கோடி என்கின்ற பண மதிப்பீடை தாண்டி ஒரு தலைமுறை இளம் வயதினரை கலாச்சார சீரழிவிற்கும் வாழ்க்கை சீர்குலைவிற்கும் காரணமாக்கி இளம் பிள்ளைகளை மனநோயாளிகளாகவும் அவர்களின் உயிர் இழப்பிற்கு காரணமாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகி இருந்திருக்கின்றார் என்பது வேதனைக்குரியது, வெட்கத்திற்குரியது. ஆற்றல் மிகுந்த எங்கள் அம்மாவின் ஆட்சியிலும் அவர் வழி நின்று புகழ்மிகு ஆட்சி நடத்திய புரட்சி தமிழர் ஆட்சியிலும் புழங்காத போதைப் பொருள் தீய சக்தி திமுகவின் ஆட்சியில் மட்டும் உலக புகழ் பெறுவது எப்படி? எனவே உங்கள் மாடலை ட்ரக் மாடல் என்று அழைத்துக் கொள்ளுங்கள், ட்ரக் மாஃபியா கழகம் என்று அழைத்துக் கொள்ளுங்கள்.